இங்க இந்த லேடி காலையிலேயே எந்திரிச்சு பால் காய்ச்சு படுத்த படுக்கையா இருக்கிற அவ ஹஸ்பண்டுக்கு பால் கொடுத்துட்டு இருக்கா. அந்த நேரம் பார்த்து அவ வீட்டு காலிங் பெல்ல யாரோ அடிக்கிற சத்தம் கேக்குது. அதனால இந்த லேடியும் யாருன்னு பாக்க போறாங்க. பார்த்தா அவ ஹஸ்பண்டோடைய ஃப்ரெண்டா இருக்காங்க. அதனால அந்த லேடியும் அவ ஹஸ்பண்டோடைய ஃப்ரெண்டா வீட்டுக்குள்ள விடுறா. அப்பதான் அந்த லேடி சொல்றாங்க, என் ஹஸ்பண்ட் பாத்ரூம்ல வலிக்கி விழுந்ததால 6 மாசமா படுத்த படுக்கையா தான் இருக்காங்க. தனியால மருத்துவ செலவெல்லாம் பாக்குறது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு சொல்லி அவ ஹஸ்பண்டோடைய ஃப்ரெண்டு கிட்ட ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஹஸ்பண்டோடைய ஃப்ரெண்டுக்கு டீ போட போலாங்க. கிச்சனுக்குள்ள போய் டீ போட போறாங்க. அந்த நேரம் பார்த்து அவ ஹஸ்பண்டோடைய ஃப்ரெண்டும் அந்த லேடிக்கு தெரியாம கிச்சனுக்குள்ள போறாங்க. அந்த லேடியும் அதை கண்டுக்காம டீ போட்டுட்டு இருக்காங்க. பார்த்தா கொஞ்ச நேரத்திலேயே அவ ஹஸ்பண்டோடைய ஃப்ரெண்ட் அந்த லேடி கிட்ட தப்பா நடக்க பாக்குறாங்க. அந்த லேடி கோவத்துல கைய தட்டி விட்டுறாங்க. இருந்தாலும் அவ ஹஸ்பண்டோடைய ஃப்ரெண்ட் விடாம அந்த லேடிய டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கான். கடைசியில ஒரு கட்டத்துல அந்த லேடியால பொறுக்க முடியாம அவ ஹஸ்பண்டோடைய ஃப்ரெண்ட அரைஞ்சுறாங்க. அது மட்டும் இல்லாம உங்களை நான் நல்லவன்னு நினைச்சேன், இந்த மாதிரி நீங்க பண்றீங்களேன்னு சொல்லி கொஞ்சம் கூட பயப்படாம ரொம்ப தைரியமா அவ ஹஸ்பண்டோடைய ஃப்ரெண்ட வீட்டை விட்டு விரட்டி விட்டுறாங்க. என்னதான் அவ ஹஸ்பண்ட் 6 மாசம் படுத்த படுக்கையா இருந்தாலும் அந்த லேடி அவங்க ஹஸ்பண்டுக்கு துரோகம் பண்ணாம ரொம்ப நம்பிக்கையான மனைவியா நடந்துக்கிட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ரெட் ஹார்ட் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.